என்னடா லேட்டு? நைட்டு தூங்கிட்டியா? நேற்று பார்ட்டிடா, ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீ வரல? டேய், உனக்கு தான் தெரியாதா நல்லா பார்ட்டிலாம் வரமாட்டேன்னு? ஆமால, எப்போ பார்த்தா நீ தான் ரிலீஜியஸ் பற்றியே பேசின்னு இருப்படா. ஏன்டா வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட்டே பண்ண மாட்டியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாமிய மக்கள் தடை செய்யப்பட்டிருக்குடா. எனக்கு ஒன்று மட்டும் புரியலடா. போய் நீங்களாம் ஒரு புக்குக்கு போய் அடிமையாக இருக்கீங்க, பத்தாவது அதை வேற இறைவனோட வார்த்தைன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே மச்சா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பை சுதந்திரமா நம்ம எப்படி வேணா வாழணும்டா. சுதந்திரம்னு சொல்றியடா, அப்படின்னா என்னடா நீயே சொல்ல. சுதந்திரம்னா என் லைஃப்பை நானே டிசைட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றது. நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு புக்கு என்னால் அடிமையாலாம் வாழ முடியாது. உன்னை பொறுத்தவரையும் சுதந்திரம்னா உன் இஷ்டப்படி நீ வாழ்வ, அதானே? ஆமா, அதான் கரெக்டு, அதான் சுதந்திரம். ஓ அப்படியா? ரோட்ல வண்டியில போற, அப்ப ரெட் சிக்னல் போடுறாங்க, அப்ப வண்டி நிறுத்துறல, ஒரு உயிர் இல்லாத பொருள் உனக்கு கமெண்ட் பண்ணுது, அது நீ கேட்கற, அப்ப எங்க போச்சு உன் சுதந்திரம்? டேய், அதாவதுடா, நம்ம எல்லாருக்கும் தெரியும்டா, இது எல்லாத்தையும் நம்மளோட நல்லதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்படா ஒரு சின்ன லைட் ஒன்று ரோட்ல போகும்போது ஸ்டாப் பண்ணலாம்? சரி விடு, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எத்தனை டாக்ஸ் கட்டுற? ரோட் டாக்ஸ் கட்டுற, ஹோம் டாக்ஸ் கட்டுற, ரோட்டுக்கு டாக்ஸ் கட்டுற. இன்னும் கொஞ்ச நாள் போனா நமக்கு ஃப்ரீயா கூட டாக்ஸ் கட்டணும் போல இருக்கு. இன்னும் சின்ன சின்ன பொருளுக்கு டாக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் சுதந்திரமாகுது? டேய், டாக்ஸ்லாம் நம்மளோட நல்லதுக்காக தான்டா. நம்ம நாட்டுக்கு வருமானம் தேவையா இல்லையா? சரிடா, நீ ஆஃபீஸ் போற, காலைல 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பண்ணுவ. எந்த டயத்துக்குனா நீ ஆஃபீஸ் போயிருவியா? அவங்க சொல்ற டயத்தை நீ போற. சரி, நீ டிஷர்ட் போட்டிருக்க, இந்த டிஷர்ட் போட்டே நீ ஆஃபீஸ் போக முடியுமா? அவங்க சொல்ற ஃபார்மல்ஸ் தான் நீ போட முடியும், உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்ப எங்க போச்சு உன் சுதந்திரம்? சரி, உலகத்துக்கான சுதந்திரம் பத்தி பேசுவோமா? உனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சுதந்திரம் இருக்கு? நம்ம இந்த உலகத்தை தான் வாழ்றோம், இந்த உலகம் ஃபுல்லா நமக்கு தான். ஆனா உன்னால இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயா போக முடியுமா? நீ உனக்கு பாஸ்போர்ட்னு ஒரு சின்ன புக்கு தேவை, விசா தேவை, இது இருந்தா தான் நீ இன்னொரு நாட்டுக்கே போக முடியுது. அப்படி இருக்கும்போது உன் சுதந்திரம் எங்க போச்சு? டேய், விசா ஒரு ஃபார்மாலிட்டிடா, அது இல்லாம எப்படி வெளிநாடு போக முடியும்? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பாஸ்போர்ட் புக்கு மனுஷன் உருவாக்குனது, அதுவும் நம்ம நன்மைக்கு நீ நினைக்கிற. ஆனா நம்மளை படைச்ச கடவுள் நம்மளுடைய நன்மைக்காக தான் இந்த விதியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கான். அதையே நீ மறுக்கிற. இஸ்லாம் உனக்கே தப்பா தெரியுது. இஸ்லாம் மதுவின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லுது, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லுது, இன்னும் இப்ப நிறைய தீமையான விஷயத்த இருக்குது. உங்க பெற்றோட நல்லபடியா நடந்துக்கீங்கன்னு சொல்லுது, அவங்கள போய் ஆசிரமத்துல விட்டுறாதீங்கன்னு சொல்லுது. இது உங்க சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தெரியுங்கிறதுனால நீங்க அதை தப்பா பாக்குறீங்க. உண்மையிலேயே இஸ்லாம் என்ன செய்யுது? உங்க நன்மையை தான் சொல்லுது, நன்மையை தான் விதியாக்குது. தீமையை தடுக்கிறது உங்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தெரியுது. இதனாலதான் நீங்க இஸ்லாமை தப்பா நினைக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு இதை பத்தி. ரோட்ல வண்டியில போற, ரெட் சிக்னல் போடுறாங்க, அப்ப வண்டி நிறுத்துறல, உங்க நன்மையை தான் சொல்லுது, நன்மையை தான் தீமையை தடுக்கிறது உங்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தெரியும். இதனாலதான் நீங்க நம்ம தப்பா நினைக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு. Assalamu alaikum wa alaikum assalam. Assalam. ஹலோ ஹலோ. காலையில் நீ பேசுனதுலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்டா. ஒருவேளை நீ சொல்றது சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குமோன்னு தோணுது. எனக்கு குரான் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கு, அது கிடைக்குமா? எப்படி? அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். குரான் கொடுக்க என் கடமைடா. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நான் உனக்கு தருவேன். ஈவினிங் மீட் பண்ணுவோமா?